ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோடெக். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஹேந்திரா மராசோ. இதில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, இக்னிஷன் கீ ஆன் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த டிஇஎஃப் எரர் நோ ஸ்டார்ட் 800 கிலோமீட்டர்ஸ்ன்ற வார்னிங் மெசேஜ் வந்து கன்சிஸ்டிங்காக வந்துட்டு இருக்கு. இதை பாருங்க, இந்த வார்னிங் மெசேஜ் தான் வந்துட்டு இருக்குன்றாங்க. ஸோ இதை எப்படி சரி பண்ண போறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டாண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் என்ன டிடிசி கோடு வருது. ஸோ இதில் இந்த 3 டிடிசி வந்து வருது. இந்த டிடிசியை வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து எஸ்டிஆர் இருக்கு பார்த்தீங்களா, எஸ்டிஆரோட ஸ்ப்ரே நாசில் வந்து ஒர்க் ஆகல. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சூட் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். சூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா லிமிட் குள்ள தான் இருக்கு. 0.03 எம்ஜி தான் இருக்கு, சரிங்களா. ஸோ இது இருந்தா அப்போ சூட் வேல்யூ கரெக்டாக இருக்கு. இதுல வந்து ரீஜெனரேஷன் ப்ராசஸ்க்காகன்னு கிடையாது. பட் ஆனால் இதுல என்ன பிரச்சனை வரும்னா, இந்த எஸ்சிஆர் டோஸ் நாசில் வந்து ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது. அப்பதான் இந்த 3 டிடிசி வரும். இந்த 3 டிடிசி வந்தாலே இந்த எஸ்சிஆர் டோஸ் நாசில்ல ஏதோ பிரச்சனை இருக்கும். இல்லை இந்த ஆட் ப்ளூ வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ இப்போ கிளியர் பண்ணி பார்க்கலாம். டிடிசியை கிளியர் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா கரண்ட்ல தான் இருக்கு. கரண்ட்ல இருந்தால் அந்த முக்கால்வாசி கிளியர் ஆகாது. ஹீல்டு அந்த மாதிரி இருந்தால் தான் கிளியர் ஆகும். ஸோ திருப்பி ரிட்ரீவ் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது மாதிரி ரிட்ரீவ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எஸ்டிஆர் டோசல் மாடல் இருக்கு பார்த்தீங்களா, அதை கழட்டிட்டு அது எப்படி இருக்குன்றது செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கழட்டி இருக்கேன். இதுதான் வந்து இந்த எஸ்சிஆர் டோஸ் மாடுலர் சொல்லுவோம். இந்த ஆட் ப்ளூ வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்ப்ரே பண்ற ஒரு நாசில், அதாவது இன்ஜெக்டர் சொல்லுவோம். இந்த ஏதாவது பிரச்சனை இருந்தா, இல்லை இதுல பிளாக்கேஜஸ் இருந்து இந்த ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது, இதுக்கு போற வந்து ஆட் ப்ளூ வந்து டேங்க்ல இருந்து வர லைன்ல ஏதாவது வரலன்னா அப்போ இந்த மாதிரி டிடிசி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கிளீன் பண்ணி பார்ப்போம். இந்த எஸ்டிஆர் நாசில்ல வந்து கிளீன் பண்ணி இன்ஜெக்டரை கிளீன் பண்ணிட்டு இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ல இருக்கிறத எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு திருப்பி இப்போ செட்டிங்ஸ் ப்ராசஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ எஸ்டிஆர் செட்டிங்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதுல போயிட்டு நம்ம வந்து ரூட் செட்டிங்ஸ்னு ஒன்று, ரூட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்ப்ரே ஆகுதா அப்படின்றதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த செட்டிங்ஸ் ப்ராசஸ் பண்ணுவோம். இது எஸ்டிஆர் 1ல போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரூல இருக்கு. இது ட்ரூல வந்து ரீசெட் பண்ணா இது ஃபால்ஸ் தான் வரணும். இந்த ஃபால்ஸ் வச்சுடுங்க. மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே ரீசெட் பண்ணிட்டு, ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து ஆட் ப்ளூ, அதாவது யூரியா இல்லாம வண்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்காரு. வார்னிங் மெசேஜ் வந்திருக்கு. வார்னிங் மெசேஜ் வந்தும் வந்து கஸ்டமர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காரு. ஸோ டிரைவ் பண்ணதுல என்னாச்சுன்னா வந்து அந்த நாசில் வந்து ஸ்ப்ரே ஆகலை. ஸ்ப்ரே ஆகலைன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இதுவாயிடும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் ரீசெட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து ஃபில் பண்ணிட்டாராம். அது மாதிரி வந்தோடனே ஃபில் பண்ணாலும் வந்து இது வந்து இந்த வார்னிங் மெசேஜ் வந்துட்டே இருக்குன்னு தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். ஸோ நம்ம ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது இந்த 3 டிடிசி கோடு வருது. இந்த 3 டிடிசி கோடுக்கு என்னன்னா, இந்த எஸ்சிஆர் வந்து நாசில் வந்து ஸ்ப்ரே ஆகலை. ஸ்ப்ரே ஆகுறதுக்கு என்னென்ன பார்க்கலான்றது பார்க்கும்போது முதல்ல இந்த செட்டிங்ஸ் ப்ராசஸ் எல்லாம் நம்ம முதல்ல முடிச்சிடுவோம். செட்டிங்ஸ் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஆர் P2 டெஸ்ட்னு இருக்கும். P2 டெஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ப்ரிப்பரேஷன் டெஸ்ட்னு சொல்லியிருக்கோம். ப்ரெஷர் ப்ரிப்பரேஷன் டெஸ்ட்ல போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இக்னிஷன் கீ ஆன் கண்டிஷன் தான். இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரூட் ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு. இந்த மாதிரி எல்லோ கலர்ல காட்டிட்டே இருக்கு. பட் ஆனால் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு இன்ஜெக்டர், நம்ம வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் ஸ்ப்ரே ஆகிற மாதிரி ஸ்ப்ரே ஆகும். அந்த மாதிரி எதுவுமே ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது. ஸோ டேங்க்ல வந்து யூரியா இருக்கு. அப்போ இருக்குன்னும் போது வந்து இந்த ஸ்ப்ரே ஆகணும். பட் ஏன் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. இப்போ ரீஜெனரேஷன் ப்ராசஸ் பண்ணி பார்ப்போம். ரீஜெனரேஷன் பண்ணும்போது என்னெல்லாம் வருது அப்படின்னு முதல்ல நம்ம செட்டிங் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டோம். செட்டிங் ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரீஜெனரேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது இதுக்கு கிரைட்டீரியா இருக்கு. இந்த கிரைட்டீரியா இருந்தால் தான் வந்து ரீஜெனரேஷனே ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ஒயிட்ல இருக்கு. ஆரஞ்சில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர், கூலன் டெம்பரேச்சர் வந்து 75க்கு அபவ் இருந்தால் தான் வந்து ரீஜெனரேஷன் ப்ராசஸ்ன்றது ஓகேன்னு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோம். வண்டி ஓடிட்டு இருக்கு. நான் இப்போ எல்லாமே வந்து ஒயிட் ஆயிடுச்சு. ஒயிட் ஆனவொடனே இப்போ நம்ம ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா ரீஜெனரேஷன் ப்ராசஸ் எஸ்ன்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்த உடனே ரீஜெனரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரீஜெனரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டேஜ் 1 ஓடும். அப்போ பார்த்தீங்கன்னா 2000 RPM வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு 1 மினிட் ஓடி முடியும். ஓடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸ்டேஜ் 2 ஸ்டார்ட் ஆகும். இப்போ அது வரைக்கும் நம்ம வந்து சில ப்ராசஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. பிரேக்கில் அழுத்தக்கூடாது. வண்டி வந்து ஒரு ஓப்பன் ஏரியாவில் இருந்தால் ரொம்ப நல்லது. ஒர்க் ஷாப் உள்ளே வச்சு பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து அந்த எக்ஸாஸ்ட்லேருந்து சூட் வேல்யூலாம் இருக்குதுன்னா அதெல்லாம் நமக்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ
டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக வச்சுங்க. அதே மாதிரி டீசலும் வந்து இருக்கான்றது பார்த்துங்க. டீசல் ட்ரையில் வச்சுட்டு இந்த ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் பண்ணாதீங்க. ஒரு 1/4 டேங்க் டீசல் இருந்தால் தான் வந்து ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்ன்றது போக முடியும். இந்த ரீஜென்ரேஷன் பண்ணும்போது 2500 ஆர்பிஎம் போடுறதுனால ஹெட்லைட்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா லோடு நம்ம நிறைய கொடுத்தோம்னா கொஞ்சம் ஆர்பிஎம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ வந்து 2000 தான் ஓடிட்டுருக்கு. அடுத்தது 1 மினிட் ஆயிடுச்சு. 1 மினிட் ஆனோடனே ஸ்டேஜ் 2 ஆயிடுச்சு. ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 2க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரீஜென்ரேஷன் ஓடிட்டே இருக்குது. ரீஜென்ரேஷன் வந்து இது வந்து 25 மினிட்ஸ் ப்ராசஸ். இந்த 25 மினிட்ஸ் முடிச்சா தான் வந்து ரீஜென்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இந்த ரீஜென்ரேஷன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து எதுவுமே ஐடியலாக இருக்கணும். அந்த மாதிரி டைமில் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த AdBlue யூரியா வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூரியா இந்த டேங்க்லேருந்து யூரியா டேங்க்லேருந்து சொட்டுது. ஸோ இங்கேருந்து தான் லீக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த லீக்னால தான் அப்போ அவருக்கு வந்து யூரியா வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த தண்ணி சொட்டும் போது அந்த யூரியா வந்து சொட்டும் போது அப்போ STR டோசிங் மாடுலரில் வந்து ஸ்ப்ரே ஆகவே ஆகாது. செக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கட் ஆயிருக்கு. ஸோ இது நம்ம எலி வந்து கடிச்சிருக்கு. இந்த ஹோஸ் ஃபுல்லாக கடிச்சதுனால அப்போ அது வழியாக வந்து இந்த AdBlue வாட்டர் வந்து போகாத போது கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரே ஆகாது. ஸோ இந்த ஹோஸ் வந்து மாற்றி ஆகணும். இந்த ஹோஸ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி டேங்க்லேருந்து ஸ்டார்ட் ஆகி பாதி தூரம் வரும். ஸோ இதை வந்து கழட்டி எதுவும் பண்ண முடியாது. இதோட ஃபுல்லாக கழட்டி காட்டுறேன் பாருங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கேருந்து வருதுன்ட்டுன்னு. ஃபுல்லாக பிரிச்சுட்டோம். ஸோ இது வந்து நடுவில் வந்து வரும். ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணுற இடத்த அந்த கீழே பாட்டமில் இருக்கும். இது ஒரு பொசிஷன் ஃபுல்லாக கழட்டி எடுக்கும்போது பிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஹோஸ் வந்து மாற்றி தான் ஆகணும். இது வந்து ஒரிஜினல் ஹோஸ் போட்டால் தான் செட் ஆகும். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரியர் டயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த கரெக்டாக இது வரைக்கும் இந்த ஹோஸ் வருது. இந்த ஹோஸ் வந்து ஆர்டர் போட்டாச்சு. இந்த ஹோஸ் வந்து மாற்றி தான் ஆகணும். ஸோ இப்போ புது ஹோஸு ஆர்டர் போட்டது வந்துடுச்சு. 1 டே 2 டேஸ் ஆச்சு எனக்கு ஹோஸ் வரத்துக்கு. ஆர்டர் போட்டு 2 டேஸ் ஆச்சு. இந்த 2 டேஸ் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த ஹோஸை மாற்ற போகிறோம். ஸோ இந்த ஹோஸோட ஃபுல் இது காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுலேருந்து இது வந்து டேங்க்லேருந்து வருது. இந்த பார்ட் வந்து நான் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து நடுவில் வந்து டோர் கீழே வந்து போகும். எல்லாமே அண்டர்சேஸ் வழியாக உள்ளே போகும். ஸோ இப்போ மாட்டி முடிச்சாச்சு. மாட்டி முடிச்சுட்டு வண்டி எல்லாமே கரெக்டான லைனிங் படி கொடுத்துருங்க. இப்போ கொடுத்து முடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிடிசி கோடு செக் பண்ணி பார்க்கலாம். டிடிசி கோடுன்றது அதே சேம் தான் வரும். இப்போ வந்து யூரியா ஸ்ப்ரே ஆகுமான்றதோட வந்து நம்ம ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு ரீஜென்ரேஷன் பண்ணி பார்க்கலாம். ரீஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த க்ரைட்டீரியா இப்போ இருக்குது. ஸோ இந்த க்ரைட்டீரியா வரணும். இப்போ எல்லாமே சிலதெல்லாம் ஆரஞ்சில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சில் இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒயிட்டுக்கு வந்தால் தான் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்ன்றது கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு நம்ம இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 0ல் இருக்குது பாருங்கள் இன்ஜின் சைக்கிள் ஆப்ரேஷன்ஸ். இதை வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் 30 சைக்கிள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இதுவாகும். அதே மாதிரி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 34ல் இருக்குது. ஸோ வண்டி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுறேன். ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்ன்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் அதே ப்ரொசீஜர் தான். ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து 220ல் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஓடி முடிச்சு ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் வந்து 15 மினிட்ஸ் வரும்போதே அந்த வார்னிங் மெசேஜ் வந்து ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. இந்த DFE எரர் நோ ஸ்டார்ட் 800 கிலோமீட்டர்ன்ற வார்னிங் மெசேஜ் வந்து வரலை. வண்டி ஓடிட்டு இருக்கு. ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. 15 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. ஆக்சுவலி 25 மினிட்ஸ் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் 220க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து 210 ஆல்மோஸ்ட் வந்து 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. 20 மினிட்ஸ்லேயே வந்து ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே வந்து அந்த வார்னிங் மெசேஜ் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து நார்மலுக்கு வந்துச்சு. RPM வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இப்போ நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டு இக்னிஷன் கீ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே அந்த வார்னிங் மெசேஜ் வந்து வரலை. பார்த்தீங்கன்னா தெரியும், இக்னிஷன் ஆன் பண்ணுறேன், அந்த வார்னிங் மெசேஜ் வந்து வரலை. ஸோ DPF இஸ் நார்மலில் இருக்குது. இப்போ நம்ம வந்து திருப்பி வந்து ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீல்டில் இருக்குது, ஐ மீன் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. தட் அந்த டிடிசி 3 டிடிசியுமே பாருங்கள் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. முதல்ல கரண்ட்டில் அந்த டிடிசி எல்லாமே ஹிஸ்ட்ரிக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ STR வந்து ஸ்ப்ரே ஆகுது, அந்த நாசல் வந்து ஸ்ப்ரே ஆகுது. ஸ்ப்ரே ஆகுறதுனால தான் வந்து இருக்குது. இப்போ டிடிசி கிளியர் பண்ணோடனே நோ டிடிசி ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக
அந்த எஸ்டிஆர் ரிலேட்டடான டிடிசி எதுவுமே இல்லை. இது வந்து ஆல்டர்னேட்டரோட வயரிங் பின்ல இருக்கு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த டிடிசிக்கும். ஸோ இப்போ நம்ம வண்டியை வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வார்னிங் மெசேஜ் வந்து இதுவும் வரவே இல்லை. சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம்ன்றது சால்வ் ஆகிடுச்சு. ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது அந்த டிடிசி எஸ்டிஆர் ரிலேட்டடான டிடிசி எதுவுமே வரல, கரண்ட்ல இல்லை. இது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் பின் ரிலேட்டடாக இருக்குது. கிளியர் பண்ணிட்டு திருப்பி பார்த்தாலும் அதே டிடிசி தான் வருது. ஸோ பழைய டிடிசி அந்த 3 டிடிசி டிஸ்பிளேல காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த 3 டிடிசின்றது இந்த 3 டிடிசி வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் திருப்பி சொல்கிறேன். அதே தான். இப்போ பாருங்கள் சூட் வேல்யூ எவ்வளோ இருக்குது பாருங்கள். சூட் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். ஷூட் வேல்யூ 0க்கு வந்துடுச்சு. ஏன்னா ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. ஸோ இந்த 3 டிடிசிக்கு வருதுன்னா இந்த எஸ்டிஆர் டோசல் நாசில் வந்து கழட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரே ஆகுதான்னு பாருங்கள். ஸ்ப்ரே ஆகலை அப்படின்னா ஸ்ப்ரே ஆகிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுதான் வந்து ப்ரெஷர் ப்ரிப்ரேஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த டெஸ்ட்டை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்க்கும்போது வந்து ஸ்ப்ரே ஆகலைன்னா இந்த எஸ்டிஆர் வால்வ் இந்த டோசிங் மாடல் இருக்குல்ல, அதுதான் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ திருப்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். வார்னிங் மெசேஜ் வந்தாலே அந்த எஸ்டிஆர் ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் மோட்டோ டெக், உன் வாழ்க்கை உன் கையில்.